சர்வ வல்லமை மகிமை பொருந்தின தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா கனம் துதி மகிமை உண்டாக அவரை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய், கிருபை மிரக்க மிகுந்த தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இந்த காணொளி காட்சியின் மூலமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 12வது மாதத்தின் 2வது மனமகிழ்ச்சி நாளின் ஆராதனையில் நாம் தேவனை உயர்த்தி துதித்து பாடும்படியாய் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்ன பாடிடுவேன், நான் ஓசன்ன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார், கரம் பிடித்து அழைத்து செல்வார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கல்வாரி அன்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய நேரம். கல்வாரியின் கருணை அவருடைய காயங்களில் காணுகிறதே என்று சொல்லி நாம் அந்த கல்வாரியை நோக்கி பார்த்தவளாய், கிறிஸ்துமஸ் காலத்தில் இருந்தாலும் அவர் நமக்காய் மரிக்கும்படியாய், நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் ஏற்கும்படியாய் வந்தார் என்கிறதை எந்த நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு மெய்யான கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொன்னால் கிறிஸ்துமஸை விட நாம் முக்கியப்படுத்த வேண்டியது ஈஸ்டர் திருநாள் தான். அவர் எழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார், அதை கொண்டாட வேண்டியவர்கள் ஆகிய நாம் ஒவ்வொரு நாளும் இந்த கல்வாரி பாடுகளை நினைத்தவர்களாய் இருக்க வேணும். ஆகவே அதை நினைத்தவர்களாய் பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ் அன்புக்கு இணையாகுமோ என்று சொல்லி பாடி ஆராதிக்கலாமா? பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வு ஏவ அன்புக்கு இணையாகுமோ, அன்னாயினோ அன்பு வைத்தே தம் ஜீவனை தாரே, அன்னாயினோ அன்பு வைத்தே தம் ஜீவனை தாரே. உலகேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீணாவில் நின்று வாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே. விலையேற பெற்றோனா உன்னை மாற்ற விலையாக இந்த நரே. சிந்தனிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே.
சிந்தையில பாரங்கள் ஏற்றவர், நிந்தைகளை சுமந்தவர். அவர் தொங்குகிறார், பாதகனை போல தொங்குகிறார். ஓ, அந்த கல்வாரியின் கருணை காயங்களில் காணுகிறது. அந்த கல்வாரியின் கருணை காயங்களிலே காணுகிறது. அந்த கல்வாரியை நோக்கி பார்ப்போமா? நமக்காய் அல்லவா அந்த பாடுகள், நமக்காய் அல்லவா அந்த வேதனை. அழகுள்ளவர் அவர், சிவந்தவர் அவர், வெண்மையும் சிவப்புமானவர் அவர். ஓ, அவரோ அழகிறந்தவராய் ஏசாயா எழுதும்போது, அவரை காணும்போது அவரை காண்டு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று எழுதுகிறாரே. அழகுள்ளவர் நமக்காய் அல்லவா அந்த அழகை இழந்தார். ஓ, அந்த அன்பை எண்ணி பார்த்து அவர் தமது ஜீவனையே நமக்காய் தந்திருக்க மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி என்று எழுதி தந்திருக்கிறாரே. தமது ஜீவனாகிய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நாம் சுத்தமாகும்படியாய், நாம் பிரகாசமுள்ளவளாய் மாறும்படியாய், நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக அல்லவா அவர் நொறுக்கப்பட்டார். என் பிரியமே, என் சாயலை பார். நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லப்பட்டதற்கு காரணம், என் தேகம் முழுவதையும் உன் மாம்சத்திற்காய், உன் மாம்சமான எண்ணங்களை சுத்திகரிக்கும்படியாய், விழுந்து போன மனுஷனானாலும் உன்னை தூக்கி எடுக்க, நீ ஆவியில தோய்ந்து போயிருந்தாலும் என் ஆவியினால் உன்னை பலப்படுத்த, நீ நம்பிக்கையற்று இழந்து போன உன் ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கும்படியாய் அல்லவா இந்த பூமியில உனக்கு நான் நாட்களை நியமித்திருக்கிறேன். உன் ஆயுசு நாட்களின் நாழிகையையும் நான் நியமித்தவர். அந்த நாள் பரியந்தம் நீ சம்பூரணமாய் சமூலமும் அனுபவித்து வாழும்படியாய் உனக்கென்று நான் சபதரித்து வைத்த சகலவற்றையும் நீ பெற்றுக்கொண்டு வாழும்படியாக அல்லவா உன் ரோகங்களை நான் ஏற்றுக்கொண்டு, உன் நோவுகளை நான் ஏற்றுக்கொண்டு, துக்கங்களை நான் சுமந்து கொண்டு உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை என்மேல் நான் விழப்பண்ணி கொண்டு சுமந்தேன். பின்னையும் நீ தூர நிற்கிறது என்ன? பின்னையும் என் வழிகளில வராதபடிக்கு நீ உன் வழிகளில ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன? உன் வழிவின் முடிவு அது பயங்கரமானது. என் வழி அது நித்தியத்திற்கு உன்னை கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த கடைசி நாட்கள் என் பிரியமே, என் அண்டைக்கு வா. நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன். என் அடிச்சுவடுகளை பின்பற்றி வா. நான் உன்னை புதிதும் கூர்மையான எந்திரமாக்கி உன்னை பலனுள்ள ஜீவியம் பண்ணும்படியாய் உன்னை பலத்தினால் இடை கட்டுகிறவர், உன் அழுக்கற கழுவி உன்னை சௌகாரத்தை போல வெண்மையாக்க, உன்னை சௌகாரத்தினால் வெண்மையாக்க நான் உண்மை உள்ளவராயிருக்கிறேன். என்னோடு கூட அந்த வெண்மையான சிங்காசனத்தில் உட்கார உனக்கு கிருபளிக்கிற கர்த்தர். என்னை அண்டிக்கொள். நானே உன்னை நடத்துகிறவர், உன்னை நடத்துவேன். ஓ ஷாபாலாகானாமா, இந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தாயோ அன்பிதாயே சிந்தித்தே சேவை செய்வே
தந்தாயேவோ அன்பிதாயே சிந்தித்தே சேவை செய்வே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2வது மனமகிழ்ச்சி நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும் என்று எழுதப்பட்ட வார்த்தை என் இருதயத்தை கவர்ந்தது. நீதிமொழிகளில் 20:27 வாசிக்கும் போது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். அப்படியானால் தேவன் நாசியில ஊதின அந்த சுவாசம் நம்முடைய ஜீவன் மாத்திரமல்ல, அது நமக்கு தீபமாய் வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த வெளிச்சம் நாம் பெற்றுக்கொண்டவர்கள் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய பிரகாசத்தை கெடுக்கிற காரியங்கள் இன்னதென்று நான் ஒரு கோடிட்டு சுட்டி காண்பித்து ஒரு 10 நிமிடங்களிலே இந்த செய்தியை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் நம்முடைய வெளிச்சத்தை தடுக்கிற காரியங்களை ஒரு 4 காரியங்களை மாத்திரம் முன்வைக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினால் மூடவும் மாட்டான். ஒருவனும் விளக்கை கொளுத்தி ஒரு பாத்திரத்தினால மூடவும் மாட்டான். இந்த பாத்திரம் இங்கே எதை குறிக்கிறது என்று சொன்னால், மனுஷன் ஆகாரத்திற்காய் அல்லாவிட்டால் புசிப்பு குடிப்புக்காய் அவன் வருத்தப்படுகிற ஒரு நிலவரத்தை குறிக்கிறது. மத்தேயுல இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்க முடியும். லூக்கா 21 வாசிப்போமானால் 21:34, உங்கள் இருதயம் பெருந்தண்டியினாலும் வெறியினாலும் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்று நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். எவைகளெல்லாம் தேவை என்று அறிந்திருக்கிறார். இங்கே உபாகமம் 32:15 பார்க்கும் பொழுது, யெஷூரன் கொழுத்து நினந்துண்ணி தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன்னை ரட்சித்த கன்மலையை அசட்டை பண்ணினான் என்று இருக்கிறார். எப்பொழுது நாம் உண்டு கொழுத்து நினம் துண்ணுகிறதோ, நம்முடைய நினம் துள்ளுகிறதோ, அப்பொழுது உண்டாக்கின கன்மலையை அசட்டை பண்ணுவோம். எனக்கு எல்லா தேவைகளும் நிறைவான புசிப்பு குடிப்பு உண்டாயிருக்கும் என்றால் மனுஷன் தேவனை தேட மாட்டான். ஆகையினாலதான் பக்தன் சொல்லுகிறான், எனக்கு மிகுதியான தரித்திரத்தையும் கூடாதீங்க, எனக்கு மிகுதியான ஐஸ்வர்யத்தையும் கூடாதீங்க. என் வாழ்நாள் முழுதும் மிகுதியான ஐஸ்வர்யமும் வேண்டாம், எனக்கு தரித்திரமும் வேண்டாம் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். நீதிமொழிகள் 23:20 பெருந்தண்டிக்காரனை சேராதே என்று வேதம் சொல்லுகிறது. பெருந்தண்டிக்காரனை சேராதே.
23, 22 நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையில கத்தியை வை என்று எழுதியிருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த சரீரம் வாழ்ந்திருக்கிறதுக்கு தேவன் நமக்கு வேண்டியதை தருகிறார். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தர ஜீவியத்தை பார்த்தோமானால் அவர்கள் கொண்டு வந்த மாவை கூட சுடுகிறதற்கு நேரமல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தரோ அவர்களுக்கு மன்னாவை தந்தார், காடையை தந்தார். காரணம், அவருடைய பிரயாணத்தில் அவள் நினந்துண்ணி கண்மலையாகி கிறிஸ்துவை உதைத்து தள்ளிவிடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு காடையை தந்தார், சிறந்த உணவு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தேவன், எப்பொழுது தேவை என்று அறிந்திருக்கிற தேவன், இயற்கையின் சூழ்நிலை சற்று கவனித்தோமானால் அந்தந்த கால சூழ்நிலைக்கு தட்பவெட்ப நிலவரங்களுக்கு ஏற்ற தானியங்களையும் ஏற்ற பழ வகைகளையும் ஏற்ற காய் வகைகளையும் கொடுக்கிறதை நாம் கவனித்து நோக்கினோமானாலே நம்முடைய ஞானம் அதில் விளங்கும், நமக்கு அறிவு அதில் விளங்கும், புத்தி உண்டாகும். ஏனென்றால் அவைகள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற காய்களையும் கனிகளையும் பயிர் வகைகளையும் தேவன் தருகிறார். நாம தான் உதச்சு போய் இல்லாததை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த பாத்திரம் என்கிறது ஆகாரத்தினால அல்லாவிட்டால் பெருந்துண்டி புசிப்பு குடிப்பை குறித்ததான காரியங்களை நமக்கு விளங்க பண்ணுகிறது, நம்முடைய பிரகாசத்தை கெடுக்கிறது இந்த பாத்திரம். இரண்டாவதாய் பார்த்தோமானால் அதே லூக்கா 8:16 வாசிக்கும் போது, ஒருவன் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினால் மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழ் வைக்கவும் மாட்டான். கட்டிலின் கீழ் வைக்கவும் மாட்டான். இந்த கட்டில் என்கிறது தூக்கத்தின் அனுபவத்தை காண்பிக்கிறது. இன்னைக்கு இதை கொஞ்சம் நான் விரிவாய் பேசத்தான் வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு எச்சரிப்பாய் ஒரு வேத பகுதியை நான் சொல்வேனால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 21 வாசிக்க கேட்போம்னால், பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை தன் கையிலே சுத்தியையும் பிடித்து கொண்டு மெல்ல அவனண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டான். அது உருவ போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். இங்கே சிசேராவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிசேரா கானான் தேசத்து ராஜாவின் சேனாபதியாயிருந்தவன். ராஜாவை வீழ்த்துகிறான். ராஜாவை வீழ்த்தி ராஜ்யத்தை பற்றி கொண்டு 20 ஆண்டு காலங்கள் இஸ்ரவேலை அடிமைக்குள்ளாக்கி நெருக்குகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கி கொண்டிருந்தவன் தேவன் திட்டமிட்ட நாளிலே ஒரு யுத்தத்தில் அவன் தோற்றவனாய் ஓடி வருகிறான். அப்படி தோற்றவனாய் ஓடி வருகிற யாகேல் இடத்துல அவன் வீட்டுக்கு ஓடி வருகிறான். அடைக்கலம் புகும்படியாய் தவணத்தோடு ஓடி வருகிறான். அவளோ அவனை ஆதரிக்கிறது போல ஆதரித்து ஒரு கூடையில வைத்து அவனை ஒரு சமுக்காலத்தினால மூடி அவனுக்கு குடிக்க கொஞ்சம் பானங்களை கொடுத்த உடனே அவன் குடித்ததும் அவனுக்கு ஆயாசமான நித்திரை வந்ததான். ஒரு வீரன் தான், ஒரு யுத்த வீரன் தான், யுத்த களத்திலிருந்து ஓடி வந்தவன் தான், ராஜாவை அவன் கொன்று போட்டவன் தான். ஆனால் ஆயாசமான நித்திரை அவனுக்கு வந்த பொழுது அந்த ஸ்திரீயின் காலடியில் அவன் மடங்கி செத்து போனான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நீ ஜெப வீரனாய் இருக்கலாம், வரங்களையும் வல்லமையும் பெற்றவனாய் இருக்கலாம். எப்பொழுது நீ அயர்ந்து தூங்குகிறாயோ, எப்பொழுது நீ தூக்கத்துக்கு இடம் கொடுக்கிறாயோ, எப்பொழுது சோர்ந்து உன் கண்களை அயர, உன் இமைகள் மூட, உன் ஆத்துமா உன் ஆவிக்குள்ளே தோய்ந்ததாய் அமருகிறதோ, அப்பொழுது சத்ருவனை மடங்கடிக்க எழுந்து நிற்பான். சத்ருவனை முழுவதுமாய் நாசம் பண்ணுவான். எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. இங்கே வாசிப்போமானால் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அது ஒரு பொழுதும் தூங்கி விழுகிறது இல்லை, அது தன் அடையில கூட தளர்ந்து நடக்கிறதும் இல்லை. அவைகள் சுறுசுறுப்பாய் எப்பொழுதும் செயல்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அதே நீதிமொழிகளில் 10ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனுடைய
லச்சை உண்டாகுமாம். அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனுக்கு லச்சை உண்டாகுகிறது என்று சொல்லி அவன் உண்டாக்குகிறவன் என்று எழுதியிருக்க. லச்சையை உண்டாக்குகிறவன். நீதிமொழிகள் 20:13 வாசிக்கும் போது, தூக்கத்தை விரும்பாத விரும்பினால் தரித்திரனாவாய் என்றும், கண்விழித்திரு ஆகாரத்தினால் திருப்தியாவாய் என்றும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்க முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில், நீ விழித்திரு கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறதை வாசிக்க முடிகிறது. ஆகவே கருமையான தேவ ஜனமே, நாம் சரீர பிரகாரமான தூக்கத்தை கூட அதிகமான இடம் விடாதபடிக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் தளர்ந்து விடாதபடிக்கு, அயர்ந்து விடாதபடிக்கு நாம் விழிப்பாய் ஆவியில அனலாய் இருக்க வேண்டியவர்கள், கண் விழிப்போடு கூட ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மூன்றாவதாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மரக்காலால் மூடி வைப்பார்கள். மரக்கால் இது அளவிடுகிற ஒரு பாத்திரத்தை குறிக்கிறது. அளவிடுகிற ஒரு ஒரு வெசல், அதை குறித்து சொல்லுகிறது. இது எதை குறிக்கிறது என்றால் ஜீவனத்தை பற்றினதான கவலை. இங்கே லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 29-30 வசனங்களை வாசிக்கும் போது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும், லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் உலக கவலை பலனை கொடுக்க கூடாதபடிக்கு நெருக்கி போடுகிறது என்று விதைக்கிறவனுடைய உவமையில சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவைகள் நெருக்கி போடும். நீ வசனத்தை கேட்கலாம், வசனத்தை வாசிக்கலாம், வசனத்தை தியானிக்கலாம், ஆனால் உலகத்தை பற்றின ஜீவனத்தை பற்றினதான கவலை, இந்த ஜீவனத்துக்குரிய காரியங்களை அவர் தருகிறார். ஆகவேதான் பக்தன் எழுதுகிறார், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் தேவன். நாம் வாழ்ந்திருக்க அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். நாம் ஆபிரகாமை குறித்து பார்த்தோமானால், ஆபிரகாம் பரதேசியாய் வந்தவன், ஆனால் பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதங்கள். ஆபிரகாமை தொடர்ந்து ஈசாக்கு, ஈசாக்கை தொடர்ந்து யாக்கோபு, இப்படியே ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். தானியேலை குறித்து, தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது, தாவீதும் கூட அவன் தனி ஒருவனாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். வர வர தாவீது விருத்தி அடைந்தான் என்று சொல்லுகிறது. தாவீதுக்கு உதவிக்காரர்கள் கூடிக்கொண்டார்கள் என்று சொல்லுகிறது. தாவீது தான் சாலமோன் கட்டின ஆலயத்துக்குரிய சகலவற்றையும் சபதரித்து வைத்தவன். அவ்வளவு சம்பத்தை சபதரிக்க கூடியவனாய் பரதேசியை போல ஓடிக்கொண்டிருந்த தாவீதை உயர்த்த கூடுமானால், கர்த்தருக்காய் ஓடுகிற, கர்த்தருக்காய் உழைக்க, கர்த்தருக்காய் நிற்க, கர்த்தருடைய காரியங்களை குறித்து சிந்திக்கிற உன்னை தேவன் கரத்தில் எடுத்து உயர்த்துவார். ஒரு காரியமாகிலும் குறைவில்லாதபடிக்கு நினைவுகளையும் அறிந்தவர், வாஞ்சைகளை விருப்பங்களை அறிந்தவர், திருப்தியாக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாத எனக்கு அன்பான தேவ ஜனமே. அங்கே தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நாம் அவபக்தியும் லௌகீக இச்சையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும் என்று எழுதியிருக்கிறதை வாசிக்க முடிகிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் தானே அங்கே போய் பலனை பெறுவேணுமானால், இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் அவபக்தியை தள்ள வேணும், லௌகீக கவலைகளை புறம்பாக்க வேணும். இந்த உலகத்துக்குரிய எல்லா காரியங்களை குறித்த சிந்தையை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம், ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓட நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நான்காவதாய் வாசிப்போமானால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களில் சகோதர பகையை குறித்து எழுதுகிறார். சகோதரனை பகைக்கிறவன்
தான் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி இருளில் இருக்கிறான். அவருக்குள்ளே ஒளி இல்லை என்று எழுதியிருக்கிறதையும், பிறனை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறான், இருளில் நடக்கிறான், மாத்திரல்ல கண்கள் குருடாக்கப்பட்டவனாய் இருக்கிறான், தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. 4 காரியங்களை முன்வைக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பிறனை பகைக்கிறதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அவரவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல காரியங்களை செய்வார்கள். ஆகையினால அந்த நேரம் கொஞ்சம் நோவு இருந்தாலும் அடுத்த நேரம் அவைகளை எண்ணாதபடிக்கு சிநேகிக்க வேணும். கர்த்தர் அப்படி நம்மை சிநேகித்திருக்கிறார். ஆகவே அவர் மன்னித்தது போல நாமும் மன்னித்தவர்களாய், பகையை மறந்து சிநேகமுடையவர்களாய், அன்பு பாராட்டி வாழ பழகினோமானால் நம்முடைய கண் பிரகாசம் உள்ளதாய் இருக்கும், நம்முடைய ஜீவம் பலனுள்ளதாய் காணப்படும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லட்டும். 5வதாய் சுருக்கமாய் நான் சொல்வேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். மறைவிடம் என்கிறது வேண்டாதவைகளை ஒதுக்கி வைக்கிற ஒரு இடம். அந்த இடம் தான் போதுமான வெளிச்சம் இருக்காது. அந்த வெளிச்சம் போட்டாலும் வர்றவங்க அந்த பழமையான காரியங்களை காண்பார்கள் சொல்லி அந்த இடத்தை கொஞ்சம் மறைத்தும் அல்லாவிட்டால் இருட்டடிப்புக்குள்ள வைத்திருப்பார்கள். அதுபோல நம்முடைய முந்தின ஜீவியத்துக்குரிய காரியங்கள் அவைகள் ஒன்றும் நம்முடைய எல்லைகளுக்குள்ள காணக்கூடாதபடிக்கு அவைகளின் மேல் சிந்தையோ அவைகளின் மேல் நாட்டமோ இருக்குமானால் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் மோசேயால் நடத்தப்பட்டாலும் அவர்கள் எகிப்தை மனதிலே திரும்பி பார்த்தார்கள். எகிப்துக்கு தங்கள் சிந்தையில் அவர்கள் திரும்பினதனால வீணராய் போனார்கள் என்றும் அவர்கள் வனாந்தரத்தில் மடிந்து போனார்கள் என்றும் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே பழைய காரியங்களை சிந்தையில கொண்டு வராதபடிக்கு முன்னானவைகளை நோக்கி பின்னானவைகளை மறந்தவர்களாய் முன்னானவைகளை நோக்கி மாத்திரம் நடக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இறுதியாய் வாசிப்போமானால் 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வழிவகுத்தவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆசாரிய கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருக்கு சொந்த ஜனமாய் நாம் இருக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள், நாம் இவைகளெல்லாம் இந்த உலகத்துக்குரியவைகளை தள்ளி நம்மை அழைத்தவரை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒன்று ஆண்டவரை 100 பலனை கொடுக்கத்தக்கதாய் 80 100 ஆண்டவரை 100க்கு 100 பலன் உண்டாக கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய வருகையில போய் மத்தியவானத்தில் சந்திக்க ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆளுகையும் வழிநடத்தலும் அன்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைந்தும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.